ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். வீடியோ பார்த்தீங்களா? ப்ரோமோ பார்த்தீங்களா? வச்சு பொழக்கிறாருங்க. திவாகரை வச்சு பொலன்னு பொழக்கிறாரு. ஸோ எதுக்கு, ஏன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். அது முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் வரலாம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த வாரம் வந்து திவாகர் வந்து ஒரு டைமில் வந்து இந்த டாஸ்க்கை குவிட் பண்ணியிருப்பார். ஒரு நேரத்தில் பார்வதியோட அந்த டிசிஷனால். எப்போது இந்த அரோரா திவாகர் இஷ்யூ நடக்கும்போது தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அரோரா பக்கம் போயிடும். ஸோ அதனால் திவாகர் வந்து ஏமா ஒன்று நீ என்னம்மா நீ டபுள் கேம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு போயிருப்பார். அதை தான் இப்போ விஜய் சேதுபதி கேட்குறாரு, உங்களுக்கு யார் அடிச்சு தைரியம் கொடுத்தா, குவிட் பண்ண உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தா, அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அடுத்து வக்கில் கிக்கலன்ட்டார். எனக்கே கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு டாஸ்க்கு பண்ணுற வக்கில் ஆனால் ரீல்ஸ் எல்லாம் போயிட்டு பண்ணி நிற்கிறீங்க கேமரா முன்னாடி. கேமராவே தள்ளி போகுது, அப்புறம் என்ன வந்து வான்றீங்க. நாங்கள் என்ன அது டாஸ்க்காக கொடுத்தோம் கேமரா வரக்கூடாதுன்னு. நீங்கள் டாஸ்க் பண்ணல, ஆனால் தான் நாங்கள் தள்ளுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். ட்ரூ, ஆனால் ரொம்ப வக்கு இல்லை அப்படி சொல்லியிருக்க தேவையில்ல. என்னன்னு தெரில, கமல் சார்லாம் எப்படி வாழைப்பழத்தில் ஊசி குத்துவார், இவர் வாழைப்பழத்துலேருந்து ஊசியை குத்துறாரு. எப்படின்னா அவ்வளோ இதுவாக ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற மாதிரி தான் எனக்கே தோணுது. பார்ப்போம். பட் அதுதான் இந்த எங்களுக்கு இந்த சீசன் ஒரு மாதிரியான ஒரு சீசனு. ஸோ உள்ளவங்களுக்கு இதுதான் தேவை. பார்ப்போம். ஸோ எப்படியோ இன்றைக்கி நேற்றே டபுள் எவிக்ஷன் நியூஸ் வந்து விகடனு கட்சியில் அவங்களே நம்மளை ஏமாற்றிட்டாங்க. எவிக்ஷன் நேற்று நடக்கலை. ஸோ மேபி ஒரு எவிக்ஷன் இல்லை, யாருக்கு தெரியும். இன்றைக்கே 2 எவிக்ஷன் நடக்கலாம். 2 எவிக்ஷன் இருந்தால் திவாகரும் கனியும் வெளில போவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் திவாகர் தான் வெளில போனாங்கன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.